எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ ஒரு வாரமும் நாம ஆதன் ஆன்மீகம் சேனல்ல 12 ராசிகளுக்கான சிறப்பான பலன்கள் பிளஸ் முருகர் மெசேஜ் பார்க்குறோம். என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, லக்கியான கலர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். முருகர் நமக்கு தரக்கூடிய ஸ்பெஷலான மெசேஜஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரத்திற்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன, அந்தந்த ராசிக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நீங்க உங்க ராசிக்கான இந்த ஒரு ப்ரெடிக்ஷனை பார்த்து வரக்கூடிய கைடன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற போது கண்டிப்பாக உங்களுக்கு முருகருடைய அருளும் இருக்கும், உங்களுக்கு எல்லா காரிய சித்தியும் ஆகும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனோட இந்த பதிவை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி. மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷ ராசி நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பொருளாதார விஷயங்களை மேற்கொள்ளணும். அதாவது பொருளாதார தேவைகள் உங்களுக்குன்னு இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச காலம் போயிட்டு இப்போ உங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு என்ன தேவை, அதற்கான பண வருவாய் ஈட்டக்கூடிய காரணிகள் என்ன, இதை நீங்கள் செயல்படுத்தணும். பணம் ரீதியான விஷயங்களை நீங்கள் டீல் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு தேவையுள்ளதா இருக்கணும் அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருக்கு. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் எந்த விதமான ஒரு கேளிக்கைகள், என்டர்டைன்மெண்ட், ஒரு பார்ட்டி, செலிப்ரேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, தவிர்த்துறது நல்லது அப்படின்னு இருக்கு. இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ அண்ட் கிரீன் கலர், இந்த 2 கலரும் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம், லக்கியானதாக இருக்கும். ஸோ மேஷ ராசி உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 155133. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய கனவுகள் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அந்த கனவுகளை எப்படி நீங்கள் அடையலான்ற வழி தெரியும். அண்ட் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ மேஷ ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன மாதிரியான ஒரு மர்மமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், ஒரு புலப்படாத விஷயங்கள் இருந்தாலும், எல்லாமே மாயை மாதிரி இருக்கு, நம்ம ஒன்று நினைக்கிறோம் கிடைக்கும் நினைக்கிறோம், அது கிடைக்காம போகுது அப்படின்னு இருந்தாலும் சரி, இந்த மர்ம முடிச்சுக்கெல்லாம் அவிழறதுக்கும் மாயையிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கும் உங்களுக்கு கொல்லிமலை சுப்பிரமணியர் உறுதுணையாக இருப்பார். ஸோ கொல்லிமலை முருகரை நீங்கள் நேரடி தரிசனம் பண்ணலாம், இல்லை பண்ண முடியாத பட்சத்துலையும் மனதார வழிபாடு செய்யலாம். இந்த கொல்லிமலை முருகர்கிட்ட நீங்கள் சரணடையும் போது கண்டிப்பாக உங்களுடைய மாயை எல்லாம் விலகும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஸோ மேஷராசி நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபராசி இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீண்ட நாட்களாக நீங்கள் பிளான் பண்ண விஷயங்களை மேற்கொள்றதுக்கான ஒரு செயல்களில் ஈடுபடலாம். ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் சார்ந்த ஒரு பிரயாணங்களாக இருக்கட்டும், ஒரு காரியங்களாக இருக்கட்டும், அதை தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, சில முடிவுகள், சில எண்டிங்ஸ், இதுல இருந்துலாம் வெளியே வராமல் இருக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வாரம் வெளியே வரணும். அதுலேயே நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, அதுலேருந்து வெளியேறணும். பழைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாண்டில் அண்ட் ஒயிட் கலர். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 1010-606. இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கான ப்ராக்ரஸ் செய்ய ஆரம்பிப்பீங்க. அண்ட் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்து அதை சரிவர செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழலை உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரிஷபராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் நீங்கள் எங்கே வெளியூர் போனாலும், இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை ரொம்ப தூரமாக போனாலும், முருகர் கோவிலுக்கு போக முடியல, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட வேலைகள், கடமைகளை சிறப்பாக செய்யுங்க. நீங்கள் எங்கே போனாலும் முருகர் உங்கள் கூட கண்டிப்பாக வருவார், உங்களோட இருப்பார். அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களிலும் முருகர் இருக்கிறதுனால மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் நீங்கள் வந்து முருகரை போய் பார்க்க முடியல அப்படின்ற கவலையெல்லாம் வேணாம். முருகர் எப்பவுமே உங்களோட இருப்பார், உங்கள் மனதுக்குள்ளே இருப்பார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ரிஷபராசி நீங்கள் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசுறது, நெகட்டிவான பர்சன்ஸ் கூட வந்து சேர்றது, அவங்கக்கிட்ட பேசுறது, நீங்கள் வந்து தெரிஞ்சே சில நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட பேசலாம், இல்லை நெகட்டிவான படங்கள் பார்க்கலாம், இப்போது ஹாரர் மூவி அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எதெல்லாம் நெகட்டிவிட்டியை கொடுக்குதோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது நல்லது. நெசசரியாக இருந்தாலுமே அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. நெகட்டிவ்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு டீலிங்ஸையும் மேற்கொள்ள வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒயிட் அண்ட் ரெட் கலர் உங்களுக்கு லக்கியானதாக இருக்கும். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி 85854442. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள அதிகமாக ஏற்படும். நன்றி உணர்வோடு இருப்பீங்க, மற்றவங்களுக்கு நன்றி சொல்வீங்க, தெய்வத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்வீங்க. அதனால் நிறைய நன்மைகள் நடக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான ஒரு சைன், உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும் இந்த நம்பர்ஸை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய நீங்கள் வைக்கக்கூடிய குறி தவறாமல் போகணும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணுறீங்க, அந்த பிளானிங் சரியாக நடக்கணும்னா அதற்கு உங்களுடைய ஆக்ஷன்ஸும் வந்து சரியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் அப்போ நீங்கள் சரியாக பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய இலக்குகள் உங்களால் அடைய முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, எந்த செயலில் ஈடுபடுறீங்க, அதை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் யோசித்து நிதானமாக பண்ணுங்க. ஸோ அதை பண்ணாலே நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகும். முருகர் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மிதுன ராசி நீங்கள் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்கள் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பணம் ரீதியான ஒரு கொலாபரேஷன்ஸ் வந்து மேற்கொள்ளலாம். ஏதாவது புதிய வகையான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கலாம். இன்வெஸ்டர்ஸ் வராங்கன்னா அதை வந்து டீல் பண்ணலாம். ஸோ இப்படியான ஒரு தொழில் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, அடமெண்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் சொல்கிறதான் கரெக்ட், நான் பண்ணுறதா பண்ணுவேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற அந்த ஒரு அடம் பிடிக்கக்கூடிய தன்மையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ஸ், இந்த 2 கலர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 988. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களால் என்னென்ன நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொள்ளணும்னு இருக்கீங்களோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் உங்களால் எடுக்க முடியும் குயிக்காக. அண்ட் உங்களுடைய இன்னர் செல்ஃபை உங்களால் லிசன் பண்ண முடியும். உள்ளே என்ன சொல்லுது அப்படின்றத உங்களால் கரெக்டாக கேட்டு முடிவெடுக்க முடியும். ஸோ கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், இந்த வாரம் நீங்கள் முடிஞ்சால் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்ட முருகரை வந்து பாருங்கள், வழிபடுங்க. அந்த சந்தனம் உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் அந்த சந்தனத்தை வாங்கி டெய்லியும் உங்கள் நெத்தியில் வந்து வச்சுட்டு உங்களுடைய அன்றாட வேலையை வந்து நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது. ஸோ எந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் பாசிபிளாக செய்கிறீங்களோ அப்போது முருகருடைய மனம் குளிர்ற மாதிரி உங்களுடைய மனமும் குளிர்ற அளவுக்கு சில நன்மைகளை நடத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். சிம்மராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, தைரியமாக செய்யக்கூடிய காரியங்களை செய்யணும், துடிப்போடு இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். வெளியூர் சார்ந்த பிரயாணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்க வேணாம். அதாவது ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா கூட அதை சொல்ல மாட்டீங்க, உங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுப்பீங்க, அவங்களோட தப்பை கூட சுட்டி காட்டாமல் இருப்பீங்க. அப்படின்ற போது அது வேண்டாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு பூட்டி வச்சுக்க வேண்டாம். சில விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்லதுன்னு இருக்குது. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோல்டன் அண்ட் ப்ரௌன் கலர். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
சிம்மராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 212155. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி பேலன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப டவுனாக இல்லாமல் ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் எப்போவுமே ஒரு பேலன்ஸான எனர்ஜியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்குதோ, நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை நினச்சி நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த இமோஷனல் தாட் ப்ராசஸ் வந்து உருவாகும். ஸோ சிம்மராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிம்மராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் இந்த வாரம் முடிஞ்சால் வடபழனி போங்க. வடபழனி செந்திலாண்டர் வடபழனி முருகரை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு நீங்கள் தியானம் மேற்கொள்ளுங்க. இந்த தியானம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகும், ஒரு திருப்பங்களை வந்து கொடுக்கும். அப்படி போக முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே வடபழனி முருகரை நினச்சி அந்த சித்தர்களை நினச்சி நீங்கள் தியானம் மேற்கொள்கிறது நல்லது அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிம்மராசி நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதை வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா கவலைப்படக்கூடாது. யாராவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, அவமானப்படுத்தியிருந்தா அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. உங்களை கஷ்டப்படுத்துற விஷயங்களை பத்தி நீங்க திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர். ஸோ கன்னிராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 51717. இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்னர் செல்ஃபில் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் பாஸ்ட்லேருந்து உங்களால் லெட் கோ பண்ண முடியும். அதுதான் பிரச்சனையாக இருக்கும், பண்ண முடியாதது. ஸோ இந்த 1717 யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து உங்களால் வெளியேற முடியும். ஸோ கன்னிராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் இந்த வாரம் சுவாமிமலை முருகரை வந்து வழிபடணும். சுவாமிமலை முருகரை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான குரு கண்டிப்பாக கிடைப்பாங்க. இல்லை சுவாமிமலை முருகரே உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னோக்கி எடுத்துகிட்டு போக ஆரம்பிப்பாங்க. முடிஞ்சால் நேரடியான தரிசனம் பண்ணலாம், இல்லை நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே சுவாமிமலை முருகரை மனசில் நினச்சி நீங்கள் மனமாற வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். எந்த செயல்ல ஈடுபட்டாலும் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கணும். 1க்கு 4 தடவை யோசிச்சு வந்து செய்யறது நல்லது. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப கருணையோட இருக்காதீங்க, அன்போட இருக்காதீங்க. ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை என்ன கேட்டாலும் என்ன செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிற அளவுக்கு போக வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் கோல்டன் கலர். துலாம் ராசி உங்களுக்கு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 11113. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த 11 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வாரம் தேவை பொறுமை நிதானம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பொறுமை நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்பர் 3 யூஸ் பண்ணும்போது உங்களுடைய இணக்கமான தன்மை, அதாவது மற்றவங்க கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு இணக்கமாக செயல்படுறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த இணக்கத்துக்கு இந்த நம்பர் 3 ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் இந்த வாரம் எங்கே போனாலும் சின்னதாவது ஒரு வேல் எடுத்துகிட்டு போங்க கையோட. அந்த வேல் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வேல் உங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போகும், காத்து நிற்கும், ஒரு ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு அந்த வேல் வந்து கண்டிப்பாக செயல்படும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு இந்த வாரம் போயிட்டு வாங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ துலாம் ராசி நீங்கள் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் விருச்சிக ராசி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் புதிய விஷயங்களை மேற்கொள்ளலாம், புதிய இடங்களுக்கு போகலாம். ஏதாவது முன் அனுபவம் இல்லாத காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச காரியங்களை செய்யலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணி போக வேணாம், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேணாம், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க வேணாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. அண்ட் உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டார்க் கிரீன் அண்ட் ப்ரௌன் கலர்.
ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 442. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும் போது ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான காரியங்களை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற போது கண்டிப்பாக அது இருக்கக்கூடிய ஒரு தெம்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும், தைரியம் கிடைக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றது பார்க்கலாம். விருச்சிக ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், முருகரை வந்து ஆண்டிக்கோல முருகரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்க, வழிபடுங்க. பழனியில் இருக்கக்கூடிய முருகரை. ஸோ அந்த ஆண்டிக்கோல முருகர் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார், உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார், பெரிய விஷயங்கள் பெரிய பொறுப்புகளை கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. அண்ட் நீங்களும் இந்த வாரமாவது அட்லீஸ்ட் ரொம்ப ஆடம்பர செலவுகள் ஆடம்பர விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளாமல் சிம்பிளாக இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ விருச்சிக ராசி நீங்கள் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சோகமாக உட்கார்றது, கவலைப்பட்டு உட்கார்றது, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படுறது, இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன உங்ககிட்ட இருக்கு அதை வந்து நினச்சி சந்தோஷப்படணும், அதற்கான செயலில் ஈடுபடணும் அப்படின்னு இருக்கு. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், நான் வந்து என்னை அமைதியாக விடுங்க, என்னை தனியாக விடுங்க, என்னை பொறுமையாக விடுங்க, இப்படியான விஷயங்களை இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது லைட் கிரீன் அண்ட் எல்லோ கலர். தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 11553111. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கான அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் யார், உங்களுக்குள்ள என்ன பவர் இருக்குது, என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அதை உங்களால் வெளிக்கொண்டு வர முடியும். அண்ட் வரக்கூடிய நன்மைகளுக்கும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கும் சரி நீங்கள் ப்ரிப்பேராக இருப்பீங்க அப்படின்னு இருக்கு. ஸோ தனுசு ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்கள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உங்களுக்கான அந்த காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், நல்ல விதத்தில் கைகூடும். ஸோ அதை நினச்சி நீங்கள் வருந்த வேண்டாம், ஏன்னா உங்களோட எப்போவுமே முருகர் இருக்காரு அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு முருகர் கொடுக்குறாரு. தனுசு ராசி நீங்கள் ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மனசுக்கு பிடிச்ச எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். அது ஒரு நபரை பற்றின விஷயங்களா இருந்தாலும் மேற்கொள்ளலாம். லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப கடுமையாக நடந்துக்காதீங்க, கடுமையாக பேசாதீங்க, நான் சொல்கிறதான் சரி, நான் செய்கிறதான் சரி அப்படின்ற ஒரு டாமினண்ட்டை யார்கிட்டையும் காட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது சில்வர் அண்ட் ஒயிட் கலர். ஸோ மகர ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1414233. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் கண்டிப்பாக வந்து வெளியே வரும். அண்ட் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மகர ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், நீங்கள் முருகரை மட்டும் வழிபடாமல் இந்த வாரம் முடிஞ்சால் முருகர் திருக்கல்யாணத்தை எங்கேயாவது எந்த கோயிலாவது நடந்தால் பார்க்க பாருங்க. அண்ட் முருகரை அட்லீஸ்ட் வள்ளி தேவையானோடு இருக்கக்கூடிய முருகரை வந்து வழிபடுங்க. ஸோ இந்த வள்ளி தேவ யானையோடு இருக்கக்கூடிய முருகரை நீங்கள் வழிபடும் போது இவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க, அதுக்கான பிளஸிங்ஸை கொடுப்பாங்க. கண்டிப்பாக முருகரை நம்புங்க, கைவிட மாட்டாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி நீங்கள் ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப தைரியமாக பேசணும், அறிவோடு பேசணும், அறிவார்த்தமாக முடிவுகளை எடுக்கணும், உங்களுடைய நாலேஜை அதிக இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு டீலிங்ஸையும் மேற்கொள்ள வேண்டாம், பணம் சார்ந்த ஒரு முடிவுகளை அவசரப்பட்டும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டார்க் ப்ளூ அண்ட் டார்க் க்ரீன். ஸோ கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 2224. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் எந்த காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எது லாங் லாஸ்டிங்காக வரணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோடய இருக்கும். அதுக்கு இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப ஆர்கனைஸ்டாக, அதாவது ஒழுங்குமுறைப்படுத்தி செய்ய ஆரம்பிப்பீங்க.
ஸோ கும்பராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், எங்க போனாலும் நீங்க வேல் எடுத்துட்டு போங்க. வேல் உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும், பாதுகாப்புக்கு இடையமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களை அது வழி நடத்தும். அண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போக முடியாத சூழல்ல இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, வேலும் மயிலும் துணை, இந்த ஒரு ஸ்லோகனை மனதார எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கும்பராசி, நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய பெரிய லட்சியங்கள், இலக்குகள், கனவுகள், அதற்கான ஒரு பிளானிங்ஸை வந்து மேற்கொள்ளலாம். பாசிட்டிவா இருக்கணும், பெரிய நல்ல விஷயங்களை வந்து மேற்கொள்ளலாம், நல்ல காரியங்கள்ல செயல்படலாம், ஈடுபடலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லார்கிட்ட இருந்தும் ஒதுங்கி நிக்கிறது, எல்லாரையும் வந்து தூர தள்ளி வைக்கிறது, மற்றவங்க கிட்ட ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி அவங்கள ஒரு எதிரியா பாக்குறது, இப்படியான செயல்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது ஒயிட், ரெட் அண்ட் எல்லோ கலர். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பர் 68989. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பேலன்ஸான ஒரு தன்மை கிடைக்கும். இன்ப துன்பமாக இருக்கட்டும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கட்டும், அதில் நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக வந்து போக முடியும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் டிசர்விங், உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்ற உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ மீன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மீன ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு கலக்கம் வேண்டாம். ஒரு வலி, வேதனை இதெல்லாம் இருக்குன்னா ஸோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. முருகர் மட்டும் இல்லை, முருகரோட மொத்த குடும்பமே உங்களுக்காக இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல அவங்களுடைய உதவிகளை கொடுப்பாங்க. ஸோ முருகர் இருக்கிறதுனால நீங்க எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். உங்களோட முருகர் இருக்கார, ஒரு குடும்பமே இருக்கு அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மீன ராசி, நீங்க ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இந்த வாரத்துக்கான மேஷம் முதல் மீனம் ராசிகளுக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, கலர்ஸ், ஏஞ்சல் நம்பர், ஸ்பெஷல் முருகர் மெசேஜ் எல்லாமே பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு நிறைவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.